ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியால் சிறு தேரைக்கு எவ்வாறு மோட்சம் கிடைத்தது என்கிற இராமாயணத்தின் சிறுகதையை பற்றி காணலாம். ஸ்ரீராமர் ஒரு நாள் ஆற்றங்கரைக்கு காட்டில் குளிப்பதற்காக சென்றிருந்தார். அப்போது அவருடைய கையில் வில் அம்பு இருந்தது. அந்த காலத்தில் அனைத்து வீரர்களுமே வில்லம்பை கையில் ஏந்திவிட்டால் அதை எய்தாமல் கீழே வைக்க மாட்டார்கள். அப்படியே கீழே வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கூட பூமியில் குத்தி வைத்து விட்டுதான் செல்வார்கள். அந்த நாள் ஸ்ரீராமரும் தன்னுடைய வில் அம்பை ஆற்றங்கரையில் குத்தி வைத்துவிட்டு சென்றார். குளித்து ஸ்நானம் செய்துவிட்டு திரும்ப வந்து பார்த்தால் தன்னுடைய அம்பின் கீழ் ஒரு தேரை மாட்டி துடித்து கொண்டிருந்தது. அதற்கு ஸ்ரீராமர், தேரையே, நீ முன்னரே சத்தமிட்டிருந்தால் நான் இவ்வாறு செய்திருக்க மாட்டேன் அல்லவா என்று கூறினார். அதற்கு தேரையோ, மற்றவர்களால் ஒரு துன்பம் வரும்போது நான் ராமா ராமா என்று அழைப்பேன், உங்களாலேயே இந்த துன்பம் வந்தால் நான் யாரை கூப்பிடுவேன் என்று சொன்னது. கடவுளினாலேயே ஒரு துன்பம் வரும்போது அது தம்முடைய கர்மாவை கழிப்பதற்காக என்று நான் உணர்ந்து அமைதியாக